போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்ற நிரபராதியான கிறிஸ்துவின் அறைகூவலை மனதில் ஏற்று செயல்படும் அமைப்புத்தான் தமிழக சிறைப்பணி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஆண்டவர் அநியாயமாக மரண தண்டனை அனுபவித்தார். கெத்சமனி முதல் கல்வாரி வரை நமது நாதன் கிறிஸ்து சிறைவாசியாக அனுபவித்த வேதனைகள் இன்றும் தொடர்கின்றன. அதே நிலைமைதான் இன்றும் ஏழைகளும் பாமர மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறைப்பணி என்றவுடன் விழா காலங்களில் சிறப்பு உணவு வழங்குவது மட்டும்தான் சிறைப்பணி என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். அது சிறைப்பணியின் ஒரு சிறிய பணிதான். இன்றைய சூழலில் சிறைவாசிகளுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கின்றன. இருக்க நல்ல வசதியான இடம், உண்ண நல்ல உணவு, வாரம் 2 முறை அசைவ உணவு வழங்கப்படுகின்றது. எத்தனை வசதிகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு மனிதர்களாக கருதப்படுவதில்லை. நமது தன்னார்வ தொண்டர்கள் அதிகமாக பேசுவதை விட கவனமாக சிறைவாசிகள் பேசுவதை கேட்பதற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு இயன்ற உதவிகள் செய்து வருகின்றார். குறிப்பாக சிறையில் வாடும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தினருக்கு மாதம் 1 முறை உணவுப் பொருட்கள் வழங்கி வருகின்றோம். மனக்கசப்பில் உள்ள குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றிக்கும் பணியில் சிறைப்பணி தன்னார்வ தொண்டர்கள் பெரிதும் முயன்று வருகின்றார்கள்.
குழந்தைகளுக்கு தடையில்லா கல்வி வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளோம். குடும்பத்தினருக்கு வருவாய் தரும் சிறு தொழில் ஏற்பாடு செய்து வருகின்றோம். வெளிநாட்டு சிறைவாசிகளை அவர்களது நாட்டுக்கு அனுப்பி வைப்பதில் தமிழக சிறைப்பணி பெரும் பங்கு வகிக்கின்றது. இந்த ஆண்டு சிறைப்பணி ஞாயிறு வழிபாட்டை நமது சிறைப்பணியின் தலைவர் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். சமுதாயத்தால் வேண்டாம் என ஒதுக்கப்பட்டு இரும்பு கம்பிகளுக்கு பின்னாலே கனத்த இதயத்துடன் வாழும் நம் சகோதர சகோதரிகளின் அழுகுரலை கேட்க எங்கள் பயணத்தில் உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்பித்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்தும் சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 வரை. அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தபின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணி நின்று உம்மை முளைத்தெழும். விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும். விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும்.
ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பி இருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஓர் மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டு, இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து
உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கைகளை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆல்பர்ட் கேம்யூ எழுதிய ஒரு நாவல் அந்நியன், த ஸ்ட்ரேஞ்சர். இதனுடைய முதன்மையான கதை மாந்தர் மெர்சோ. ஒரு கொலை குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்படுகின்றார். சாதாரண அன்றாட மனித உலகத்திலிருந்து அவர் அந்நியப்படுத்தப்படுகின்றார். அவர் அனுபவித்த சூரிய ஒளி, கடல், நட்பு, குடும்பம், சுதந்திரம், எதிர்காலத்திற்கான திட்டம் அனைத்திலிருந்தும் அவர் அந்நியப்படுத்தப்படுகின்றார். சிறையின் தனிமையில் அவரிடம் இருப்பதெல்லாம் அவருடைய நினைவுகளும், குற்ற உணர்வும், மௌனமும், இறப்பு என்ற உறுதியான நிலையும் தான். அதே சமயம் ஆல்பர்ட் கேமு இன்னொரு கதை மாந்தரையும் உள்ளே நுழைக்கின்றார். சிறையில் இருக்கின்றவர்களை சந்திக்க வருகின்ற ஒரு வழிகாட்டி. அவர் மனமாற்றத்தை பற்றி பேசுகின்றார், எதிர்நோக்கை பற்றி பேசுகின்றார். ஆனால் மெர்சோ எரிச்சலும் கோபமும் கொள்கின்றார். அவரால் மனம் திறக்க இயலவில்லை. விரக்தி ஒரு புறம், இன்னொரு புறம் துணிவு வேண்டும் என்கின்ற அறைகூவல். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, சிறை என்பது தண்டனைக்கான ஒரு தளம் மட்டுமல்ல, மாறாக வாழ்வின் ஆழமான கேள்விகளை கேட்கும் இடமும் கூட. நான் யார்? நான் என்ன செய்தேன்? எனக்கு மன்னிப்பு உண்டா? வாழ்க்கையின் பொருள் என்ன? என் கண்ணீரை யார் காண்கின்றனர்? எனக்கு கடவுள் யார்? அவர் யாராக இருக்கின்றார்? கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்று சிறைப்பணி ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். சிறைக்கு வெளியில் நிற்கும் நாம் சிறைக்கு உள்ளே இருப்பவர்களை பார்க்கும்போது அவர்கள் மீது கோபம் அடைகின்றோம், எரிச்சல் அடைகின்றோம். அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என நாமும் தீர்ப்பிடுகின்றோம். சில வேளைகளில் கண்டன சொற்களையும் நாம் பயன்படுத்துகின்றோம். அதே சமயம் அவர்களும் நம் சகோதர சகோதரிகள். அவர்களுக்கும் குடும்பம் உண்டு. அவர்களையும் அன்பு செய்யப்பட அழைக்கப்படுகின்றோம். ஏன், அவர்களுக்கும் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கின்ற உரிமை இருக்கின்றது, கடமையும் இருக்கின்றது. அவர்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பங்களையும் நாம் ஏறெடுத்து பார்க்க அழைப்பாக அமைகின்றது. சிறையில் உள்ளே இருப்பவர்களுக்கு செவி கொடுக்கவும், அவர்களின் கண்ணீரை காணவும், அவர்களின் வலியை உணரவும், அவர்களின் குடும்பங்களுக்கு துணை நிற்கவும், ஒட்டுமொத்த இவர்கள் இருத்தலை சுமக்கின்ற சமூகத்தின் சுமையை அறிந்து கொள்ளவும் சிறைப்பணி ஞாயிறு நமக்கு துணை செய்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கடந்த காலத்தை நிகழ்வு காலத்தோடு பின்னி பிணைத்து விரக்தியில் இருக்கின்ற இம்மனிதர்களுக்கு இந்த நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒன்றிணைத்து சக்தி கொடுக்க நமக்கு உரிமையும் இருக்கின்றது, கடமையும் இருக்கின்றது என்பதனை உணர்ந்தவர்களாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள
உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கின்றேன். சிறையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள் என்று இயேசு மத்தேயு நற்செய்தியில் தம்மையே சிறைப்பட்டவர்களோடு ஒன்றிணைத்துக் கொள்கின்றார். இயேசுவே சிறை அனுபவம் பெற்றவராக இருக்கின்றார். திருத்தூதர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். விவிலியத்தில் சிறை அனுபவம் கடவுளை சந்திக்கின்ற தளமாகவும் இடமாகவும் மாறுகின்றது. பார்வோனின் ஆளுநராக உயர்த்தப்படுவதற்கு முன் சிறையின் குளிரிலும் தனிமையிலும் கிடக்கின்றார் யோசேப்பு. எனவே இன்றைய மையப்பொருளிலே 3 கூறுகளை நாம் சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். அழுகுரலை கேளுங்கள், காயத்தை அகற்றுங்கள், நம்பிக்கையை புதுப்பியுங்கள். இந்த 3 கூறுகளையும் இன்றைக்கு நாம் கேட்ட 3 வாசகங்களின் அடிப்படையில் நாம் சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா பெறக்கூடிய இறை அனுபவம் பற்றி வாசித்தோம். கார்மேல் மலையில் பாகால் இறைவாக்கினர்களை கொன்றழித்துவிட்டு ஆண்டவரின் மலையான ஓரேப்புக்கு செல்கின்றார் எலியா. தன் மக்களின் முன்பாக ஒரு பெரிய ஹீரோ போல் உணர்ந்த எலியா திடீரென ஒன்றுமில்லாதவராக உணர்கின்றார். ஈசபேல் அரசிடமிருந்து தப்பி ஓடுகின்றார். நான் இறப்பேனாக என்று தன்னையே வருத்தி கொள்ளுகின்றார். குகைக்குள் மறைந்து நின்றவரை வெளியே அழைக்கின்றார் கடவுள். பெரும் சுழற்காற்றில் கடவுள் இல்லை, நில நடுக்கத்தில் கடவுள் இல்லை, தீ பிழம்பில் கடவுள் இல்லை. அடக்கமான மெல்லிய ஒளி கொண்டு கடவுள் அவரை அழைக்கின்றார். அவரும் தனது முகத்தை மூடிய வண்ணமாக வெளியே வருகின்றார். அவர் தனது முகத்தை மூடினாரோ இல்லையோ, கடவுளினுடைய முகத்தை மூடுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அவரை பார்ப்பதற்கு தயங்குகின்றார். அந்த பிரகாசத்தை அவர் எதிர்கொள்ள தயங்குகின்றார். அச்சம், விரக்தி, சோர்வு என்னும் சிறைக்குள், குகைக்குள் இருந்த எலியாவை வெளியே வர சொல்கின்றார் கடவுள். கடவுள் எலியாவின் அழுகுரலை கேட்கின்றார். அன்பினரை சகோதர சகோதரிகளே, சிறையில் இருப்பவர்களுக்கு நாம் அறிவுரை வழங்குவதற்கு முன்பாக அவர்களின் அழுகுரலை நாம் கேட்க வேண்டும். அவருடைய உள்ள குமுறல்களை நாம் கேட்க வேண்டும். அவர்களை சார்ந்தவர்கள், குறிப்பாக அவருடைய குடும்பத்தினுடைய அழுகுரலை நாம் கேட்க வேண்டும். இதற்கு நல்ல மனது வேண்டும், இதயம் வேண்டும். அவர்களும் நமது சகோதர சகோதரிகள், நமது குடும்பத்தினர் என்கின்ற ஓர் உணர்வு நமக்கு வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அழுகுரலை கேட்போம். 2வது வாசகத்திலே உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என்று எழுதுகின்றார் பவுல். தன் உள் மன காயத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். தன் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்ற பவுல் அதனால் பெருந்துயரம் அடைந்திருக்கலாம், அல்லது தற்கால நிலையை நினைத்து அவர் வேதனை அனுபவித்திருக்கலாம். உள் மனத்தில் இருக்கின்ற காயத்தை அவர் உற்று நோக்குகின்றார். செய்த தவறை அவர் உணர்ந்து பார்க்கின்றார். வாள் எடுத்து பிறரை மடிய செய்ததை அவர் யோசித்து பார்க்கின்றார். அதே பவுல் விவிலியம் என்கின்ற வாளை எடுத்து இப்பொழுது கிறிஸ்துவை தன்னினத்தாருக்கும் மற்றவருக்கும் அறிவிக்கின்றார். எவன் ஒருவள் தன் உள்ள காயங்களை பார்த்து அதோடு வேதனையும் அடைந்து பெருந்துயரமும் அடைந்து அதிலிருந்து விடுதலை பெற நாமும் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த 2வது வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. காயத்தை அகற்றுங்கள். உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பெருந்துயரை எடுக்க முயற்சியுங்கள். அந்த வேதனையை கண்டு மனம் உருகி அவர்களுக்கு நம்பிக்கையை தாருங்கள் என்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். நற்செய்தி வாசகம். சீடர்கள் அலைகளால் அலைகழிக்கப்படுகின்றார்கள். இயேசு கடல் மேல் நடந்து வருவதைக் கண்ட சீடர்கள்
ஐயோ பேய் என்று அச்சம் கொள்ளுகின்றார்கள். அச்சம் இருக்கும் இடத்திலே நம்பிக்கைக்கு இடமில்லை. அது இடைவெளியாக இருக்கலாம், என்ன இடைவெளியாக இருக்கலாம். உண்மை பொய்யாக மாறுகின்றது, நல்லது கெட்டதாக தென்படுகின்றது. கடவுளை கூட நாம் தூரத்தில் வைத்து பார்க்கின்ற போது பேயாக தென்படுகின்றார். நல்ல மனிதர்கள் கூட நாம் தூர வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் பேயாக தென்படுகின்றார்கள். அந்த இடைவெளியை குறைக்க நாம் முற்பட வேண்டும். அது இடைவெளி, என்ன இடைவெளி, இவற்றின் 2 இடைவெளிகளையும் நாம் குறைக்க முற்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பேதுரு கடலின் மேல் நடக்க முயற்சி செய்கின்றார். அலை கண்டு அச்சப்படும் அவரை இயேசு நம்பிக்கை குன்றியவனே என கடிந்து கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, படகு சிறையின் இருளை குறிக்கின்றது, தனிமையை குறிக்கின்றது, புயல், அச்சம், உறுதியற்ற நிலை போன்றவற்றை குறிக்கின்றது. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நாம் நம்பிக்கை தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இது புகட்டுகின்றது. மீண்டும் மீண்டும் நாம் நம்பிக்கையை தர வேண்டும். சிறையில் இருக்கின்றவர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் வரலாம், நினைவுகள் வரலாம். ஆனால் நாம் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்கள் மாறுவார்கள் என்கின்ற எண்ணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். என்னை காப்பாற்றும் என்று அவர்கள் கூக்குரலிடுகின்ற போது அஞ்சாதே, நான் இருக்கின்றேன் என்று கை கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த நற்செய்தி நமக்கு அறிவுறுத்து கொள்கின்றது. சிறையில் இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நாம் நம்பிக்கையை வழங்க வேண்டும். நமது கரத்தை நீட்ட வேண்டும். அவர்கள் சாதாரண மக்களாக வாழ மாற நாம் உதவி செய்ய வேண்டும். எனவே அன்பினரை சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பங்கு தளத்திலும் சிறை கைதிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். சிறைப்பணி தொண்டர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம். சிறைப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு நாம் துணை நிற்போம். உடல் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்களை நாம் மீட்டெடுப்போம். கடவுளுடைய பணியை நாம் செய்கின்றோம் என்கின்ற உணர்வோடு இந்த நற்பணியையும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய முற்படுவோம். அதற்காக ஆண்டவனுடைய அருளை வேண்டுவோம். அனைவரும் எழுவோம். நமது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும்
நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உலகளவிய திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் கம்பிகளுக்கு பின்னால் உள்ள சகோதர சகோதரிகளிடம் உமது பரிவன்பின் கருவிகளாகவும் உமது சாயலாக புதுப்பிக்கும் விடுதலை கீற்றுக்களாகவும் இருக்க அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் ஒரு மாசற்ற கைதியாக இருந்தீர். கைதியின் அவல நிலையை அனுபவித்தீர். சிறை கம்பிகளுக்கு பின்னால் மனவலியுடனும் உடல் வேதனையுடனும் இருக்கும் எம் சகோதரர்கள் மீது மனமிறங்கும். அவர்களின் குடும்பங்கள் மீது உமது ஆசிரை நிறைவாக பொழிந்தருளும். சிறப்பாக அதிகாரிகள் சிறைவாசிகளிடம் கனிவும் மென்மையும் புரிந்துணர்வும் உள்ளவர்களாக இருக்க அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, சிறைப்பணியில் தாராள உள்ளத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் சிறைவாசிகளுக்காக பயன்படுத்தும் தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் மேற்கொள்ளும் பணிகளில் உமது பாதுகாப்பையும் உடனிருப்பையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, தவறான முறையில் தண்டனைக்கு உள்ளாயிருக்கும் எம் சிறைவாசிகள் மீது மனம் இறங்க வேண்டுமென்றும் நீரே அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் நேர்மையான எண்ணங்களால் ஆசிர்வதித்து விரைவாக அவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். திருப்பாடல் ஆசிரியரனோடு இணைந்து நமது மன்றாட்டை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைந்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா, எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் சிறைப்பணியின் பாதுகாவலர் புனித மேக்சிமில்லியன் கோல்பே, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஜார்ஜ், தமிழக சிறைப்பணி தலைவர் ஆயர் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அளிக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும்,
பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. வாழ்வினை தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார் பலமூட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. 3 நாட்களுக்கு முன்பாக முதல் பிரான்சிஸ்கன் பணித்தூதர் கருத்தரங்கில் நம்முடைய தமிழக சிறைப்பணியினுடைய ஆயர் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது இந்த கருத்தை வலியுறுத்தினார். ஆசியாவிற்கு தேவை எல்லாவற்றையும் தெரிந்த பதில் சொல்லுகின்ற பணியாளர்கள் தேவையில்லை, மாறாக ஆசியாவிற்கு தேவை கிறிஸ்துவை கொண்டு வருகின்ற பணியாளர்கள் தேவை என்ற கருத்தை வலியுறுத்தினார். அன்புக்குரியவர்களே, மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் பெரும் கருத்தை வலியுறுத்துகின்ற ஆயர் மட்டுமல்ல, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஆயராகவும் இருக்கிறார். இந்த தமிழக சிறைப்பணியினுடைய பொறுப்பை எடுத்த பிறகு இந்த சிறைப்பணிக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் அதிகமாக அக்கறை எடுத்து எங்களை வழிநடத்துகின்ற ஒரு அருமையான ஆயரை நாம் பெற்றிருக்கிறோம். இத்தகைய
அருமையான ஆயர் நம்முடைய மத்தியில் இன்றைய தினம் நமக்கு திருப்பலி ஆற்றி இந்த சிறைப்பணி ஞாயிறை சிறப்பாக கொண்டாடுவதற்கு, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உதவி செய்திருக்கிறார். எனவே எங்களுடைய சிறைப்பணி சார்பாக ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் மாதா டிவி பொறுப்பாளர்களை அணுகிய பொழுதெல்லாம் எங்களுக்கு இந்த சிறைப்பணி ஞாயிறை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும், மாதா டிவி மூலமாக தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் நாங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை, நாங்கள் செய்கின்ற அந்த பணியை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அணுகிய போதெல்லாம் மனமுவந்து மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்று இந்த அருமையான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்திருக்கின்ற மாதா டிவி டைரக்டர் மற்றும் அதனுடைய பணியாளர்கள், பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே ஆயர் அவர்கள் தன்னுடைய மறையுரையிலே மிக அருமையாக சிறைப்பணியினுடைய அம்சத்தை அழகாக எடுத்துரைத்திருந்திருக்கார். இப்பொழுது உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த சிறைப்பணி சிறப்பாக செய்யவே முடியாது. ஆண்டவனை கொண்டு வருகின்ற, ஆண்டவனை காண்பிக்கின்ற இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களும் உங்களுடைய அருமையான இந்த ஆதரவையும் நீங்கள் அளித்தால்தான் இந்த சிறைப்பணி சிறப்பாக எங்களால் செய்ய முடியும். அதற்கு உதவியாக இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய தன்னார்வ தொண்டு அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால், சிறை பணிக்கு சென்று சிறையில் இருக்கின்ற வாடுகின்ற அந்த சிறை இல்லவாசிகளை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும், அதே சமயத்தில் அவர்களுடைய குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தவும், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்வதற்கான தன்னார்வ தொண்டர்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தாராளமாக வாருங்கள். அதே சமயத்தில் எந்த பணியானாலும் பொருள் இல்லை என்றால் அந்த பணி சிறப்பாக செய்ய முடியாது. எனவே உங்கள் அனைவரிடத்திலும் நாங்கள் கையேந்தி கேட்கிறோம், இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய பொருளுதவிகளை கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த அருமையான பணி சிறப்பாக அமையும். இந்த பொருள் உதவிகளை நாங்கள் சிறையில் வாடுகின்ற அந்த இல்லவாசிகளுடைய குடும்பங்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நாங்கள் செய்கிறோம். அதை நம்முடைய ஆயர் அவர்கள் தன்னுடைய மறையுரையில் சிறப்பாக சொன்னார். அதை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் கொடுத்து இந்த பணியை சிறப்பாக செய்யுங்கள். எல்லோராலும் சிறைப்பணி செய்ய முடியாது. செய்கின்ற அந்த தன்னார்வ தொண்டர்களையும் சிறைப்பணியினுடைய பொறுப்பாளர்களையும் நீங்கள் உங்களுடைய பொருளுதவியின் மூலமாக எங்களை அணுகினால் நீங்களும் அந்த சிறைப்பணியிலே ஈடுபாடு கொண்டு செயல்படுகிறீர்கள் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். எனவே ஜெபியுங்கள். தன்னார்வ தொண்டு ஆற்ற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் தாராளமாக வாருங்கள். பொருளுதவிகளை செய்யுங்கள். இல்ல வாசிகளை நாம் சந்தித்து ஆண்டவனை அவர்களுக்கு கொடுப்போம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றிய அருட்பணியாளர்கள் கில்பர்ட் மற்றும் பிரகாஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து திருப்பலில் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறிப்பாக மாதா டிவி வழியாக ஜெபித்த அனைத்து குடும்பத்தினருக்கும் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த சிறைப்பணி சிறப்பாக அமைய தமிழக அளவில் எனக்கு தோள் கொடுக்கின்ற அருட்பணியாளர் கில்பர்ட், அவரோடு இணைந்து செயல்படுகின்ற திருவாளர் இயேசு ராஜா, அருட்சகோதரி ஸ்டெல்லா மேரி, அருட்சகோதரி அல்பெரால், திருவாளர் கஸ்பார் இவர்களுக்கு சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். சென்னை மயிலை சிறைப்பணியை சீரம் சிறப்புடன் நடத்துகின்ற அருட்பணியாளர் பிரகாஷ், அவருக்கு தோள் கொடுக்கின்ற திருவாளர் சிங்மார், அருட்சகோதரி ஜோஸ்பின், அருட்சகோதரி ஜெயா இவர்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். சிறைத்துறையில் டிஜிபி திருவாளர் சந்தீப் ராய், ஐஜி கனகராஜ் மற்றும் டிஐஜி ரேஞ்ச் சூப்பரிண்டென்ட்ஸ் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம்.
அதிலும் குறிப்பாக தமிழக மறை மாவட்டங்களுடைய செயலர்களாக பணிபுரிகின்ற அனைவருக்கும், அவர்களுக்கு தோள் கொடுக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இப்பணி சிறக்க நாம் தோள் கொடுப்போம், மன்றாடுவோம். துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர்தம் அரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோ என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமை நற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.